கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் உயிரிழந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்ததில் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தங்கராசு என்பவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததில் அதன் முடிவுகள் தற்போது வெளியானது. இதில் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்து தங்கராசு உயிரிழந்தது உறுதியானது. இதனால் விஷச்சாராயம் வழக்கில் ஏற்கனவே கைதாகி கடலூர் சிறையில் இருந்த கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரன் ஆகிய இருவர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரை இவர்களை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் 68 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அதே சம்பவத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கிழக்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக நாளை தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோல் நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகள், தெற்கு அந்தமான், அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடலில் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் அப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.